எங்கள் வீட்டில் தான் இந்த மாதிரிலாம் நடக்குதா என்னான்னு தெரியலங்க. ஒரு கோயில் விசேஷங்க. ஒரு 4, 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து குலதெய்வம் கோயில் வந்து விசேஷம் செய்யலான்னு எல்லாம் பிளான் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் நான் துணி துவைக்கிற இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னென்னா, நம்மளை சுற்றி 10 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு சந்தோஷம் கூட. எனக்கு என்னென்னா, ஒரு ஒரு வேலை முடித்தா அடுத்த வேலை நெக்ஸ்ட் வேலை என்னான்னு நான் யோசிப்பேன். அந்த நியாயத்தெல்லாம் கேட்கவும் மாட்டேன் நான். இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு காலையில் வந்து நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரையிலும் எங்கள் வீட்டில் ஒரு பட்டாசு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். வேறு யாரும் இல்லைங்க, என்னோடய மாமியார் தான். ஆனால் எங்கள் மாமியார் இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன். எங்கள் மாமனார் இல்லைன்னா கூட நான் இருந்துருவேன். ஏன்னா பெரியவங்க இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா நம்ம ஃபேமிலிக்கு. தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கும் நமக்கு. அவங்க எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. அதனால் வந்து யார் வீட்டெல்லாம் இந்த மாதிரி வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட குலதெய்வம் வந்து நாங்கள் செய்கிறோம் 29, 30. அதனால் வந்து எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லாம் அவங்கவுங்க வீட்டு வேலை பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.